டு ஏஆர் கிரியேஷன். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி கடையல் அண்டு பார்த்திங்கன்னா முளைக்கீரை பொரியல் வாழைக்காய் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த லஞ்ச் நான் எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக லஞ்ச் மெனு தாங்க பார்க்க போகிறோம். அதில் தக்காளி கடையில் செய்கிறதுக்கு தேவையான பொருளாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 போல் தக்காளி பழமாக அதை எடுத்துகிட்டு இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். இது தக்காளி கடையில் செய்கிறப்ப என்னென்ன நம்ம சேர்க்குறோம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன அப்படிங்கிறத அப்போ நான் காமிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு, பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மிளகாய் நல்லா வதக்கின பிறகு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. தக்காளி கட் பண்ணி அதை சேர்த்துக்குவோம். தக்காளி சேர்க்குறப்ப உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கியாச்சு. தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு இது போல் நல்லா வதக்கிக்கங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. புளி கரைச்சது சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு தக்காளி கடையில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சம் திக்னஸ் வர வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம். தக்காளி கடையில் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு நல்லா பார்த்தீங்கன்னா இந்த குறைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணுமோ அந்த அளவுக்கு பாதியாக வந்துருச்சு. அவ்வளோதாங்க, தக்காளி கடைசல் ரெடி ஆயிடுச்சு. தண்டிக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்டிக்கீரையை இதை நம்ம சேர்த்துக்கலாம். கீரை இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. வெந்துருச்சு பாருங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, தண்டிக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காய், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள்,
வாழைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வாழைக்காய் வேகிறதுக்கு மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வாழைக்காய் வெந்து அந்த தண்ணி சுண்டி வர வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்குவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வாழைக்காய் நல்லா வெந்து தண்ணி சுண்டி போயிடுச்சு. இப்போ என்ன செய்யணும்னா கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்குவோம். சுற்றிலும் சேர்த்துட்டு அடுப்பை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வாழைக்காயை ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா இதை திருப்பி விடுங்க. அவ்வளோதாங்க, வாழைக்காய் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடணும்.